தமிழ்நாடு கேரள எல்லையில் அமைந்த சுற்றுலா தலம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வனப்பகுதிக்குள் 40 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த அருவி மக்களின் மனதை மயக்கும் சக்தி கொண்டது. ஆரோக்கிய குளியலுக்கும் ஏற்றது. இந்த பகுதி சுற்றுலா தலமாக மட்டுமின்றி ஆன்மீக தலமாகவும் விளங்குகிறது. இத்தலத்தில் 33 தேவர்கள் ரிஷிகள் வாழ்ந்து வருவதாக நம்பிக்கை. ஆதலால் இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்ற ஈம சடங்குகளை செய்வதற்கு இங்கு அதிக அளவில் மக்கள் கூடுவார்கள். ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இங்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம். இங்கு ஈம சடங்கு செய்பவர்கள் இங்குள்ள சுருளி அருவியில் நீராடிய பின்னரே வீடு திரும்ப வேண்டும் என்கிறார்கள். அதனால் இந்த அருவி சுருளி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அருவிக்கு செல்லும் பகுதிகளில் எல்லாம் பழமையான கோவில்கள், சித்தர்கள் வாழ்ந்த இடங்களாக குறிப்பிடப்படும் இடங்கள் என பல்வேறு ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்கள் இருப்பதால் இது திருத்தலமாக கொண்டாடப்படுகிறது. இங்கே வேலப்பர் ஆலயம் அமைந்துள்ளது. இதன் அருகிலேயே கைலாசலிங்க பர்வதவர்த்தினி தபோவனம் என்ற இடத்தில் கைலாசநாதர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு எண்ணற்ற சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த இடத்தை கோடிலிங்கம் என்றும் அழைக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தில் ஒரு கோடிலிங்க தலம் உள்ளது. எனவே இதனை தென்னக கோடிலிங்கம் என்கிறார்கள். இங்கு வைக்கப்பட்டுள்ள பெரும்பாலான சிவலிங்கங்கள் இங்கு வரும் பக்தர்களின் நேர்த்திக்கடனாக வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவை தவிர சுமார் 70 அடி உயரத்தில் தியானலிங்கம் ஒன்றும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் சுமார் 1500 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து தியானம் செய்ய முடியும். மேலும் சகஸ்ரலிங்கமும் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே சித்தர்கள், மகரிஷிகள் தவம் செய்வது போன்ற சிற்பங்களும் வைக்கப்பட்டுள்ளன. 18 சித்தர்களின் சிலைகளும் சுமார் 6 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலின் முதன்மை தெய்வம் கைலாசலிங்கம் ஆகும். இந்த லிங்கத்தின் முன்பாக சிவபெருமானின் தோற்றமும் பர்வதவர்த்தினி அம்மனின் உருவமும் உள்ளது. இந்த கோவில் சுருளி மலை என்று அழைக்கப்படும் சிறிய மலையில் அமைந்துள்ளது. தற்போது இந்த கோவிலில் 30,000த்திற்கும் மேற்பட்ட சிவலிங்கங்கள் காணப்படுகின்றன. இங்கே நவபாஷான லிங்கமும் அமைந்திருப்பது தனி சிறப்பு. மேலும் இந்த ஆலயத்தில் வீரபத்ர சுவாமி, விநாயகர், அனுமன், சரஸ்வதி தேவி போன்ற சிலைகளும் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளன. இத்தலத்தில் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.